ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலே சிம்பிளான ஒரு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் 4 முட்டை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, எண்ணெய், வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மில் மேக்கர், பூண்டு, சின்ன வெங்காயம் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மில் மேக்கரை 2 கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயை கீழே எடுத்து வச்சு மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், வத்தல் தூள் 4ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடாயை ஸ்டவ்வில் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அதில் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டை இடித்தது, கருவேப்பிலை, மிளகாய் இந்த 4ஐயும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா அது நல்ல பபுள்ஸ் வரும். அந்த டைமில் நம்ம கிளறி வச்சுருக்கிற முட்டையும் மில் மேக்கரையும் 2ஐயுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படி சுட சுட சாதத்தில் வச்சு பருப்பு குழம்போட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.